ஆண்டுதோறும் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பான நகர பள்ளி தயாரித்துக் கொண்டிருந்தது. பங்கேற்பாளர்களில் ஆரவ் என்ற பெருமையுடன் மதிப்புமிக்க சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் தனது அதிவேக ஓட்டத்திறனை பற்றி பெருமையாக பேசுவது வழக்கம். யாருக்கும் என்னை தோற்கடிக்க முடியாது என்று அவன் பெருமையாக பேசுவான். இதற்கிடையே மீரா என்ற கடுமையான மற்றும் சிந்தனைமிக்க மாணவி விளையாட்டுகளுக்கு பெயர் பெற்றவள் அல்ல. இருப்பினும் அவள் நண்பர்கள் அவளை ஓட்டத்தில் பங்கேற்க ஊக்குவித்தனர். மீரா, நீ முயற்சி செய்ய வேண்டும். நீ உன்னை நீயே ஆச்சரியப்படுத்திக் கொள்ளலாம். ஓட்ட புள்ளி டைம் நடைபெறும் நாள் வந்தது. மாணவர்கள் வரிசையாக நின்று கொண்டனர். அவர்கள் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. விசில் சத்தம் கேட்டதும் ஆரவ் ஒரு அம்பு போல் முன்னோக்கி பறந்தான். மற்றவர்களை பின்னால் விட்டுவிட்டான். அவன் தன்னம்பிக்கை வானமறந்தது. அவன் மனதில் இந்த ஓட்டம் ஏற்கனவே என்று நினைத்தான். இதற்கிடையே மீரா நிலையான வேகத்தில் தொடங்கினாள். முன்னால் இருந்த பாதையில் கவனம் செலுத்தினாள். ஆரவ் அரைவழியை அடைந்தபோது குளுமையான நிழல் உள்ள ஒரு பெரிய மரத்தை கவனித்தான். தனது வெற்றியில் உறுதியாக இருந்த அவன் சிறிது ஓய்வு எடுக்க முடிவு செய்தான். சிறிது நேரம் ஓய்வெடுக்க விடுவோம் என்று நினைத்து மரத்தில் சாய்ந்தான். நான் தூங்கினாலும் கூட யாருக்கும் என்னை பிடிக்க முடியாது. இதற்கிடையே மீரா தனது ஆசிரியர் கூறிய கடுமையான உழைப்பு மற்றும் நிலையான திருத்தம் ஆர்ப்பாட்டத்தை விட முக்கியமானது என்ற அறிவுரையை நினைவுபடுத்திக் கொண்டு தனது நிலையான ஓட்டத்தை தொடர்ந்தாள். அவள் மரத்தை அடைந்தபோது ஆரவ் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். அவளுக்கு சந்தேகம் எழுந்தது. ஆனால் அவள் தனக்கு தானே நினைவுபடுத்திக் கொண்டாள், நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். சரிவுகளை விட்டுவிடாதவர்களுக்கே வெற்றி கிடைக்கும். மீராவின் தன்னிச்சைக்கு பலன் கிடைத்தது. படிப்படியாக அவள் தூரத்தை பெற்றாள் மற்றும் இறுதியாக முடிவுரையை அடைந்தாள். ஆரவ் திடீரென எழுந்தான். மீரா முன்னாடி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவன் அதிர்ச்சி அடைந்து கொண்டு முடியுமவரை வேகமாக ஓடினான். ஆனால் அவன் முந்தைய சோம்பல் அவனை ஓட்டத்தில் தோற்கடித்தது. மீரா அவனை விட சிறிது நேரம் முன்னால் முடிவுரையை கடந்தாள். ஓட்டப்புள்ளி டைம் முடிந்த பின்னர் மீரா மெதுவாக ஆரவிடம் பேசினாள். வாழ்வில் இது திறமை மட்டுமல்ல, நாம் அதை எவ்வாறு புத்திசாலியாக பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். பஞ்சதந்திரத்தில் உள்ள முயல் கூட இந்த பாடத்தை கடினமாக கற்றுக்கொண்டது. அதிமதிப்புமிக்கது நம்மை குருடாக்கலாம். மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவது தோல்விக்கு வழிவகுக்கும். ஆரவ் தனது தவறை உணர்ந்து கொண்டு, நீ சரிதான் மீரா. பெருமை பேசுவதும் விஷயங்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்வதும் மன வருத்தத்தை மட்டுமே தருகிறது என்று நான் இன்று கற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து ஆரவ் கூடுதல் தாழ்மையாகவும் கவனம் செலுத்தியுமாக இருந்தார். அதே சமயம் மீரா மற்றவர்கள் தன்னை தாமே நம்பி களைக்காமல் இருக்க ஊக்குவித்தாள். நீதி: மெதுவாகவும் நிலையாகவும் ஓடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் மற்றும் நிலையான முயற்சியுடன் கூடிய ஞானம் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும்.